all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் வாகன நிறுத்தத்துக்கான விவரங்களை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் வாகன நிறுத்தத்திற்கான விவரங்களை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது. காமராஜர் சாலையில் உள்ள கடற்கரை சாலையில் விஐபி மற்றும் விவிஐபிக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தலாம். பிரசிடென்சி கல்லூரி, சுவாமி சிவானந்தா சாலை, லேடி வெலிங்டன் கல்லூரியில் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். சாந்தோம் சாலையில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி, சென்ட் பீட்ஸ் மேல்நிலைப் பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, சென்ட் பீட்ஸ் மைதானம், கேத்தட்ரல் ஆரம்ப பள்ளி, சாந்தோம் சமுதாய கூடம், லூப் ரோடு ஆகிய இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம். ஆர்கே சாலையில் எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் சாலை, என்கேடி பள்ளி, ராணிமேரி கல்லூரி, புனித எபாஸ் பள்ளியில் நிறுத்திக் கொள்ளலாம் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவ மைதானம், விக்டோரியா விடுதி மைதானத்தில் நிறுத்தலாம். அண்ணா சாலையில் தீவுத்திடல் மைதானம், பிடபிள்யூடி மைதானம், மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரை சிந்தாதிரிப்பேட்டை, எம்ஆர்டிஎஸ் ஆகிய இடங்களில் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். வாகன நிறுத்துமிடங்கள் காலை 9:30 மணிக்கு மூடப்படும் என்றும் தனியார் வாகனத்தில் நிகழ்ச்சியை பார்வையிட விரும்பும் பார்வையாளர்கள் விரைவில் வருகை தர வேண்டும் எனவும் போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. மெரினா காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்துவதற்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலாஜா சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிமுனை நோக்கி செல்ல வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதில் வாகன ஓட்டிகள் சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலையை பயன்படுத்த போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அண்ணா சிலையிலிருந்து செல்லும் மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி, ரத்னா கஃபே சந்திப்பு, ஹைசவுஸ் சந்திப்பு, நடேசன் சாலை, ஆர்கே சாலை, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக தங்கள் இலக்கை அடையலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் கிரீன்வேஸிலிருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது பிரதான சாலை, டிடிகே சாலை, ஆர்கே சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படுகிறது. All new Diwali collections from Anandam Silks.